அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதா என்ற கேள்விக்கு விடை தேட முயல்கிறது இந்த பதிவு. அதிமுகவின் தோற்றமே திமுக எதிர்ப்புதான். இவ்விரு கட்சிகளுக்கும் இடையே சில விஷயங்களில் சில இணக்கங்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட தொடர்ந்து எதிரெதிராகவே தமிழ்நாட்டில் அரசியல் செய்து வந்திருக்கின்றனர். இரண்டும் ஊழல் கட்சிகள். இவ்விரண்டுக்கும் மாற்று தாவேக என்று பிரச்சாரம் செய்துதான் தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றார். தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பது தாமதமாகிக் கொண்டிருக்க அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்பதற்கும் அப்பாற்பட்ட அதிர்ச்சியாக திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதுவும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆசீர்வாதத்துடன். இத்தகைய முயற்சிகள் பற்றிய தகவல்கள் அரசல் புரசலாக நாளிதழ்களிலும் ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் கசியவிட்ட போதிலும் இதை பற்றிய தகவலை மே 8ஆம் தேதி இரவு தொலைக்காட்சி நேரலை ஒன்றில் வெளிப்படையாக தெரிவித்தவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் MA பேபி. தாவேகேவை ஏன் ஆதரிக்கிறீர்கள் என்ற போது தனிப்பெரும் கட்சியாக விஜயின் தாவேகேவை மக்கள் வெற்றி பெற செய்திருக்கும் நிலையில் ஆளுநர் மூலமாக மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்ய முயன்று வரும் நிலையில் நாங்கள் ஆதரிக்க முடிவு செய்தோம் என்றார் பேபி. திமுக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியேறினீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் எந்தவித ஆலோசனையும் செய்யாமல் வெளியேறிவிட்டது. நாங்கள் ஸ்டாலினுடன் கலந்து பேசினோம். எங்களுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது இந்த யோசனை அதிமுக தலைமையில் அமையும் அரசை திமுக ஆதரிக்கும் என்ற யோசனை கூறப்பட்டது. இந்த மாதிரியான ஏற்பாட்டுக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று திமுக விரும்பியது. தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, திமுகவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அணியில் நாங்களும் இடம்பெற்றோம், எனவே நாங்களும் தோற்றிருக்கிறோம் என்றார் பேபி. அதிமுகவுடன் சேர்ந்து திமுக ஆட்சி அமைக்க முயன்றதா என்ற நேரடியான கேள்விக்கு இல்லை, அதிமுக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதற்கு ஆதரவாக இருப்பதாக திமுக எங்களிடம் தெரிவித்தது. வேறு விவரங்களை விவாதிக்க வேண்டியதில்லை. நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது பற்றி நியாயமாக கேட்டார்கள். திமுகவின் அணுகுமுறையை நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று திமுக விரும்பியது. நாங்கள் திமுகவை எதிர்க்க விரும்பவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட அதிமுகவை ஆதரிக்கும் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. பாரதிய ஜனதா விளையாடுகிறது. எனவே இந்த முடிவை ஸ்டாலினிடம் தெரிவிக்க விரும்பினோம் என்றார் பேபி. இந்த தகவலின் வலியுறுத்தியே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலரான பே. சண்முகமும் கருத்து தெரிவித்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலரான மு. வீரபாண்டியன், மாற்று ஏற்பாடு இந்த இடத்தை பயன்படுத்தி ஆளுநர் விளையாடிவிடக் கூடாது. சில முயற்சிகள் வருகிற போது பிழை என்றுதான் சொன்னோம், நேரடியாக சொன்னோம் என்றிருக்கிறார். இது பற்றி நேர்காணல் ஒன்றில் பேசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் KM காதர் மொய்தீன், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளேயே பேசப்பட்டது, என்னிடத்தில் சொல்லப்பட்டது என்கிறார். யார் என்று கேட்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னிடத்தில் சொல்லப்பட்டது என்று மட்டும் குறிப்பிடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மே 5ஆம் நாள் சந்தித்த போது எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினிடம் தெரிவித்தார் என்கிறார். மே 7 தனித்தனியாக எங்களுக்கு அழைப்பு வந்தது. அங்கே இந்த கருத்து வைக்கப்பட்டது. நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமே ஆட்சி அமைக்க முடியும், எடப்பாடியை முதல்வராக முன்மொழிகிறார்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இந்த முயற்சி திமுகவுக்கே சூனியமாகிவிடும் என்று தெரிவித்து விட்டோம். நாங்கள் யாரும் ஈல்ட் ஆகவில்லை என்று குறிப்பிடுகிறார் திருமாவளவன். மே 8 சந்தித்த போது நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள், செயல்படுங்கள் என்று மு. க. ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனால் ஸ்டாலின் சொல்லிவிட்டு போன பிறகு அங்கிருந்தவர்கள் பேசினார்கள், நீங்கள் தான் முதல்வர், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிப்போம் என்று தெரிவித்தனர். இதெல்லாம் சாத்தியப்படுகிற விஷயமா என்று தெரிவித்துவிட்டு வந்துவிட்டேன் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆதரவுடன் அதிமுக அரசமைக்கும் முயற்சி பற்றி இதுவரை தெரிவித்தவர்கள் அனைவருமே திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், திமுகவுடன் இணைந்து போட்டியிட்டவர்கள். எனினும் தற்போது தாவேக அரசை ஆதரிப்பவர்கள். இந்த முயற்சி பற்றி விலாவரியாக செய்தியாளர்களுடன் பேசிய அதிமுக தலைவர்களில் ஒருவரான CV சண்முகம் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததுடன், யாருக்கு பதவி ஆசை, எனக்கும் பிள்ளை இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள், சத்தியம் அடித்து சொல்கிறேன் என்கிறார். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த நாளில் ஊரிலிருந்து சென்னை வரும்போது 7:30 மணிக்கு செங்கல்பட்டை தாண்டும் போது திமுகவிலிருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் தொலைபேசியில் அழைத்தார்கள். பார்த்து நல்ல பதவிகளாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தனர். மறுநாள் காலையில் விஷயம் தெரிய வந்தது. பொதுச் செயலாளர் சொல்கிறார், நாம் ஆட்சி அமைக்கிறோம், திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள், அமைச்சர்கள் எல்லோரும் நாம் தான், நான் தில்லியில் பேசிவிட்டேன் என்றார். நாங்கள் எல்லோரும் இருந்தோம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற போதும் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் பழனிசாமி என்று சண்முகம் கூறுகிறார். நேர்காணலில் பேசிக் கொண்டிருக்கும் போதே
உடன் இருப்பவர்கள் சண்முகத்தை தடுக்க முனைகிறார்கள். அவரோ யோ சொன்னதைத்தான் சொல்கிறேன் என்று தொடர்கிறார். மேலும் திருமாவளவனை முதலமைச்சராக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. 33 அமைச்சர்களையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டது. நாங்கள் ஏற்கலாம் என்று சொன்னோம். ஆனால் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று இருக்கிறார் சண்முகம். ஆனால் இவற்றையெல்லாம் இல்லவே இல்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியும் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதியும் மறுத்திருக்கின்றனர். இங்கே இப்படி ஒரு முயற்சி எதற்காக நடைபெற்றது? இத்தகைய முயற்சியில் திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கிற அந்த புள்ளி எது? இந்த யோசனைக்கு முன்னதாக எந்த வகையிலும் உறுதி செய்யப்படாத, உறுதி செய்ய முடியாத ஒரு தகவலும் பரவலாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சில திமுக அதிமுக உயர் தலைவர்களின் இளைய தலைமுறைகள் சந்தித்து பேசினர் என்று, கூடவே விரைவில் பாரதிய ஜனதாவும் திமுகவும் அணி சேரும் என்றொரு தகவலும் இப்போது பரவுகிறது அல்லது பரப்பப்படுகிறது. ஆக அரசியலில் இவையெல்லாம் சாதாரணம்தான். ஆனாலும் சில நேரங்களில் சாதாரண மக்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகத்தான் இருக்கின்றன என்றால் மக்கள் யாரைத்தான் நம்புவது? மிச்சம் இருப்பது ஒருவர்தான். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் நினைத்தால் மட்டும்தான் உண்மையை வெளிப்படையாக சொல்ல முடியும்.